ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் ப்ரீவியஸாக கேட்ட இந்த மேக்ஸ் கொஸ்டினை பாருங்கள். ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? பாருங்கள், எவ்வளோ மொத்தமாக 10,890 ரூபா. இந்த 10,890 ரூபாவை என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. 2 குழு ஏ பி. ஏக்கு எவ்வளோ பங்குனா 4 பங்கு, பிக்கு 5 பங்கு. மொத்தமாக இந்த 10,890 ரூபாய் எத்தனை பங்காக பிரிக்கிறாங்கன்னா மொத்தமாக 9 பங்கு. அதில் 4 பங்கு ஏவிற்கும் 5 பங்கு பிஇற்கும் கேட்குறாங்க. இதில் பிக்கு மட்டும் எவ்வளோ தொகை கொடுத்துருப்பாங்க? இந்த 10,890 ரூபாயில் பியோட பங்கு எவ்வளோ இருக்குன்றது தான் கொஷின். ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினில் இருக்கிற டேட்டா படி எவ்வளோன்னு மொத்த தொகை தெரியும், மொத்தமாக எத்தனை பங்குன்னு தெரியும். ஸோ இந்த மொத்த பங்கை எடுத்துகிட்டு போய் மொத்த தொகையால் வகுத்தோன்னா நமக்கு ஒரு பங்கோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு பங்கோட வேல்யூவை இந்த 5ஆல் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10,890 9 பங்கால் வகுக்க போகிறோம். இப்படி வகுத்தோன்னா ஒரு பங்கோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1 9 9, பேலன்ஸ் 1, 2 9 18, மிச்சம் 90 இருக்குது. 10 9 90. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 1,210 ரூபாய். நமக்கு என்ன தேவை? 5 பங்கோட விலை. ஏன்னா பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க? 5 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,210 × 5 பெருக்குன்னா 0, 5 I 2 10, பேலன்ஸ் 1, 1 5 5 6. அப்போது 6,050 ரூபாய். ஆப்ஷன் சி 6,050 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த வீடியோவில் அடுத்து இன்னொரு மேக்ஸ் கொஸ்டினை பார்ப்போம். நன்றி.